வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு தால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 5 டைப் ஆஃப் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, ஐபீன்ஸ், பாசிப்பருப்பு, மசூர் தால். இது மசூர் தால் ஸ்கின்னோட உள்ளது. இது ரொம்ப ஹெல்த்தி. இது எல்லா ஸ்டோர்லையுமே கிடைக்கும். இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நான் சுடுதண்ணியில் ஊற வைப்பேன். எல்லா தாலையுமே சீக்கிரமாக அப்போ ஊறிடும். நம்ம குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சிட்றேன். நான் இப்போ எல்லா தாலையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுறேன். இதை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நான் இப்போ இதில் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன். நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கிறப்ப சீக்கிரமாக ஊறிடும். நம்ம குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது இப்போ ஒரு 1 hour விட்டு வச்சிடலாம். இப்போ தால் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம் எடுத்துருக்கேன். ஒரு 3 பூண்டு பல் எடுத்துருக்கேன், பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், தேவைக்கு உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தாலை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் ரெண்டுமே சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது, பச்சை மிளகாய், கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்குறோம். நீங்கள் ஸ்பைசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற தால் ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தால். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய இப்போ தால் ரெடி ஆயிடுச்சு. ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்ச் ஆகும். இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு தால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய சேனலுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.